சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் மங்களாச்சரணம். சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்ம்யகம். துர்லபம் த்ரயமேவைதத் தேவா அனுக்ரகஹேதுகம். மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயः. பதினேழாவது. அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜ்ஞான கல்பிதான் ஸ்வஸ்வரூபோ போதேன மோக்துமிச்சா முமுக்ஷுதாம். ஸ்வஸ்வரூப சுரூபாவ சுரூபாவ கிடையாது. அப்போ இந்த மோக்ஷத்தை நமக்கு மோக்ஷம்ன்றது உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் மோக்ஷத்துக்கு தான் பாடுபடுறாங்க. ஆனா மோக்ஷத்துக்கு தான் பாடுபடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியறதில்லை. அதான் பிரச்சனை. ஆனா நீங்க கிட்டக்க போய் மோட்சம் வேணுமான்னு கேட்டீங்கன்னா வேண்டாம், அலர்ஜியா இருக்கும், இப்ப வேண்டாம், எனக்கு சில ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்புறம் வந்து மோட்சத்துக்கு வரேன் அப்படி சொல்றேன். சரி சரி, உங்களுக்கு மனசு அமைதி, மனசு நிம்மதி, மனசாந்தி, பூர்ணமான ஆனந்தம், பூர்ணமான முழு மன நிறைவு, ஃபுல் சாட்டிஸ்பேக்ஷன், இதெல்லாம் உங்களுக்கு வேணுமான்னு கேட்டு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஓ சரி, இப்ப வேணுமா? 70-80 வயசுல வேணுமா? உங்களுக்கு மனசு அமைதி, நிம்மதி, மன நிறைவு இதெல்லாம் உங்களுக்கு எந்த வயசுல வேணும் அப்படின்னு எந்த வயசுக்காரங்களையும் கேட்கும் போதும் என்ன ஆன்சர் சொல்லுவாங்க? இப்பவே வேணும். ஏன் ஜாலியா சந்தோஷமா இருக்கிறது 80 வயசுல எல்லாம் போன பிறகு எனக்கு என்னத்துக்கு? இப்பவே வேணும். ஏன்? அதனால சோ நம்மளோட ரிலீஜியஸ்ல ஞான சம்பந்தனம் உண்டு, அருணகிரிநாதனும் உண்டு. வயசானவங்களுக்கும் காட்சி உண்டு, சின்ன பிறந்த குழந்தைக்கும் காட்சி உண்டு. பிறந்த குழந்தையும் ஞானி ஆக முடியும், வயசான பிறகும் ஞானி ஆகாம இறந்துட முடியும். வயசு டிஃபரெண்ட், யுவர் ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் டிஃபரெண்ட், யுவர் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் டிஃபரெண்ட். அது சிச்சுவேஷன் முக்கியம். வேண்டியது என்னன்னா 4 விதமான தகுதிகளோட குரு சாஸ்திரத்தை விசாரம் பண்ணினா அந்த ஞானம் கிடைச்சதுன்னா அந்த முழு மன நிறைவு அடையும் அப்படி சொல்ற. அதனால இந்த இடத்துல முமுட்சுத்துவத்தை பத்தி சொல்ல வரும்போது அந்த நைஸ்லி முமுட்சுத்துக்கு பிறகு என்ன நடக்க போறதுன்றத இங்கேயே இந்த பொடி வச்சு பேசுவாங்கன்னு ஒரு சொல்லுவாங்க தெரியுங்க, அந்த மாதிரி சங்கர் இங்க இந்த ஸ்லோகத்துல அப்படி பேக் பண்றார். அப்போ அதிகாரித்துவம், யோக்கியத்துவம், குவாலிபிகேஷன், பிரிப்பரேஷன் பண்ணின எக்ஸாமினேஷன் சுலபமா இருக்குமா கடினமா இருக்குமா? யுவர் பிரிப்பரேஷன் பண்ணின்னு
அதுக்கப்புறம் இவர் கிச்சன் ரூமுக்கு போனா ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? அதனால ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் பத்த வைக்கணும், இல்லைன்னா வேஸ்டா. அது போல இவர் ப்ரிப்பரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட், தகுதி அடையிறது இம்பார்ட்டன்ட். அந்த தகுதி 4 விதமான தகுதி இருக்கிறது. முதல்ல இருக்கிறது விவேகம், புத்தி இருக்கணும், டிஸ்கிரிமினேஷன். அது அந்த விவேகத்தினுடைய துணையினால வைராக்கியம் வரணும், வேற எதனாலே வரக்கூடாது. வேற எதனால வைராக்கியம் வருதோ அந்த வைராக்கியம் எப்படி வேகமா வந்ததோ அப்படி வேகமா. சில பேர் பாத்தீங்கன்னா கிளாஸுக்கு அப்படி ஒரு தீவிரம் வருவான் பாருங்க, அடாடா இப்ப போற போக பார்த்தா நம்மள கூட ஓரட்டா பண்ணிடுவான் போல இருக்காங்க. காலையில கிளாஸ், மத்தியானம் கிளாஸ், ராத்திரி கிளாஸ், அப்புறம் ஒன் ஃபைன் மார்னிங் எங்கப்பா அவரு அவ்வளவுதான். வந்த எவ்வளவு வந்த ஸ்பீட் இருக்கோ அதே ஸ்பீட்ல போயிடுவாரு. அது பிரயோஜனம் இல்ல. எமோஷனல் யூஸ்லெஸ், வித் நாலேஜ் எமோஷனல் யூஸ். அதனால நமக்கு வேண்டியது வைராக்கியம். அப்புறம் 3வது சமதமாதி சக்க சம்பத்தி. 4வது முமுக்ஷுத்துவம். இந்த 4 விதமான தகுதி இருக்கிறது. இந்த 3வது 6 விதமான தகுதி, சம்பத்து, சொத்து இருக்கணும், ப்ராப்பர்ட்டி இருக்கணும்னு பார்த்துட்டோம். என்னென்ன ப்ராப்பர்ட்டி நமக்கு உள்ள இருக்கணும்? சம தம உபரம அண்ட் திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். இந்த 6 விதமான சம்பத்து எப்படி கிடைக்கும், எப்படி பண்ணலாம்ன்றத நீங்க திரும்ப 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 அந்த நோட்ஸ பார்த்து பிராக்டிஸ் பண்ணி எப்படியாவது அந்த ப்ராப்பர்ட்டி அடையணும். அடைஞ்சாதான் நமக்கு முடியும். அதர்வைஸ் இந்த ஞானம் ஒர்க் அவுட் ஆகாது. ஞானம் கிளாஸ் ரூம்ல கேட்டா கூட அது அர்த்தமாகாது, சப்தமாகும், ஆட்டோ சத்தமா இருக்கும். ஏதோ பேசுறாரு, வாயத்தோட ஏதோ வார்த்தைகள் வருது அப்படின்ற மாதிரி இருக்க ஒழிய அது சரியா இருக்காது. அப்போ இந்த அதிகாரித்துவம் இருக்கும்போது கடைசி அதிகாரித்துவம் முமுட்சுத்துவம். முமுட்சுத்துவம்னா இது வரைக்கும் இந்த பற்றின்மை 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 அவா அவா அறுத்தல். இங்க என்ன சொல்றாரு? அவா பூஸ்ட் பண்ணுதல். நீ இச்சைப்படு. ஏன்னா எந்த ஒர்க் நடந்தாலும் அதனுடைய சீக்ரெட், எனி செயல், எந்த விதமான செயலும் அதுக்கு பேக்ரவுண்ட் உங்களுக்கு இச்சா இருக்கணும், விருப்பம் இருக்கணும். விருப்பம் இல்லாம ஆசைப்படாம எந்த காரியமும் நடக்காது. நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா அதற்கு என்ன காரணம்? மனசுக்குள்ள ஒரு உந்துதல் இருந்திருக்கிறது. அதனாலதான் வருங்க. சில பேரை ஹெல்ப் பண்ணிருக்கலாம், ஆனா பர்சனலா உங்களுக்கு உந்துதல் இல்லாம இங்க வர முடியாது, இம்பாசிபிள். அதனால என்ன சொல்றாங்க? இச்சா சக்தி கிரியா சக்தி உண்டாகும். இச்சா சக்தி கிரியா சக்தி உண்டாகும். இந்த இச்சா சக்தி ஞான சக்தினால வரும். ஞான சக்தி இச்சா சக்தி, இச்சா சக்தி கிரியா சக்தி. இந்த பக்கத்து வீட்டு மாமி இப்போ இந்த மிக்சி பாருங்களேன், பிரம்மாண்டமா வந்திருக்குது. நீங்க ஒன்னும் கையவே தொட வேண்டாம், முறைச்சு பார்த்தா ஆபரேட் ஆகும். இப்படி ஞானத்தை நம்ம தலையில போடுவாங்க, அவ்வளவுதான் ஒர்க் அவுட் ஆகும். அப்ப சிரவணம் ஆல்சோ பிரமாணம். சிரவணமா, அதனாலதான் காதை கொடுக்க கூடாத இடத்துல கொடுக்க கூடாது. காதை பத்திரமா வச்சுக்கணும். காதோட தோடு அணி இருக்கு, அத பத்திரமா இல்ல, அதோடைய சென்ஸ் இருக்க, அத பத்திரமா வைக்கணும். கேட்கும் சக்தியை பத்திரமா கேட்கணும். இந்த இச்சா சக்தி வந்துருத்துனா, அந்த ஞானத்துல சக்தி வந்துருத்துனா, எவ்வளவு வேலை இருந்தாலும், ரங்கநாத் ஸ்ட்ரீட்ல எத்தனை கூட்டம் இருந்தாலும் முண்டு அடிச்சுட்டு போவோம். இச்சா சக்தி. நீங்க எதை ஆசைப்படுறீங்களோ, எந்த மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா, வேற மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா பெங்களூர் போயிருக்கலாம், டிஸ்கோ டான்ஸ் பண்ணலாம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். என்ன ஹாப்பி நியூ இயரோ?
தலை தெரிஞ்சு அந்த பள்ளி வாழ் இருக்க அதை கட் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, துடிக்கும். அந்த மாதிரி ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுறான். கொஞ்சம் கொஞ்சம் மேலே கீழே குதிக்கிறான். ஹாப்பி நியூ இயர். அப்புறம் இன்னைக்கு மத்தியானம் பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படியே போடுவான். ஹாப்பி நியூ இயர் முடிஞ்சு போச்சு. இப்ப 8-9 மணிக்கு எல்லாம் சைலண்டா இருக்குன்னு காரணம் எல்லாம் நைட் ஹாப்பி நியூ இயர் கொண்டாடு. After your any function, your boost energy. சோ இப்ப வைகுண்ட ஏகாதசிக்கு கண்ணு முடிச்சு உபவாசம் இருந்து அதுக்கப்புறம் நமக்கு எனர்ஜி இன்டைரக்டா டைரக்டா கூடுறது, கெப்பாசிட்டி கூடுறது. ஆல் ஃபங்க்ஷன் நமக்கு முடிச்ச பிறகு யூ ஆர் ஹாப்பி மோர், நாட் டவுன். நம்மளுடைய கல்ச்சர். அதனால இங்க என்ன சொல்றாரு, முமுட்சுத்துவன்றதுனா தீவிர ஆசை, தீவிரமான ஆசை. காங்கிரஸ்ல 2 பேர் இருந்தாங்க, மிதவாதி தீவிரவாதின்னு 2 பேர் இருந்தாங்க. தீவிரவாதிகள் லோகமானிய திலகர், பாவு சிதம்பரனார், பாலகங்காதர திலகர், அவர் தீவிரவாதி. இப்பெல்லாம் தீவிரவாதின்னு அந்த வார்த்தை தவறா போயிடுச்சு. தீவிரவாதி இப்ப இருக்கிறதுலாம் பயங்கரவாதி, நான் தீவிரவாதி. ஒரு விஷயத்துல தீவிரமா இருக்கிறவன் தீவிரவாதி, லட்சியத்துல பாசிட்டிவா. இவெல்லாம் பின்லேட்டர்லாம் பயங்கரவாதி, நான் தீவிரவாதி. டிரான்ஸ்லேஷன் தப்பா பண்றான் பேப்பர்ல. இப்போ முமுட்சுத்துவம் மோட்சம் நிறைய பேருக்கு ஆசை இருக்கிறது. ஆட்டம் ஆட்டம், ஓ நீ மோட்சம் சொல்லுங்க, சரி இருந்துட்டு போட்டோமே, அது ஒரு பக்கம் போடும். இந்த மளிகை சாமான போகும்போது கடைசியா கல்கண்டு ஒண்ணு போடுவான், அந்த மாதிரி கொசுரு. மோட்சமும் ஒரு ஆசை, ஆசை ஆசை சின்ன சின்ன ஆசை. அதுல ஒரு ஆசை முமுட்சுத்துவம். மோட்சத்தில் மூத்து மிச்சா ஆசை, மோட்சம் மன நிறைவு. ஓகே, ஆல் ரைட். இப்ப பகவான் நேரம் உன் ஆசையெல்லாம் லிஸ்ட் பண்ணு, உன் ஆசையெல்லாம் நீ என்னெல்லாம் விரும்புறையோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணு அப்படி சொன்னா, இந்த மோக்ஷன்ற ஆசை சின்ன இடத்துல இடமே போறாது, அங்க எழுதிருப்பான் மோக்ஷம். இவனுக்கு க்ஷா வராது, ரிக்ஷார்கள் மோக்ஷம் இருக்கு இல்லையா. அதனால இது தாந்தோன்னி தமிழன் இருக்கானே, மண்ணின் தமிழன் மோசம். அதனால பஸ்ல வரும்போது கேட்டிருக்கேன் நானு, மோசத்துக்கு இறங்கலாம் இறங்குங்கோ, மோசத்துக்கு இறங்கலாம் இறங்குங்கோ. அது நிஜமாவே மோசம்தான். அவன் தப்பா பேசினா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், கரெக்ட் தான் கண்டக்டர், யூ ஆர் கரெக்ட். அவன் ஒண்ணு முடியாது, எதுக்கு கரெக்ட், நான் கரெக்டா தானே சொல்றேன், நீ என்ன கரெக்ட்னு சொல்ற. இப்ப சொன்னீங்களே மோசத்துக்கு, அங்க ஒரு தியேட்டர், தியேட்டர் அது மோசத்து, மோட்சமும் ஒரு தியேட்டர், மோசம். அதனால மோட்சம் இச்சான்னா அதுதான் ஆசையினுடைய ஹைட். அதனால நம்முடைய வே ஆஃப் கல்ச்சர்ல என்ன சொல்றோம், உனக்கு எது பலகீனமாக இருக்கிறதோ அதையே பலப்படுத்து. அலெக்சாண்டருடைய இச்சா பெரிய இச்சா, அதை விட நம்ம ஊர்ல இருக்க லோக்கல் இருக்க குமர குருபர் இருக்க இந்த இச்சா அலெக்சாண்டருடைய இச்சாவோட பெரிய ஆள். நான் பகவான அடைஞ்சாகணும் அப்படின்னு நினைச்சான். வெறும் லௌகிக இச்சால பெருசாகிறவங்களதான் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க ஒழிய, நான் என்ன ஜெயிக்கணும்ன்றது இருக்க அது பெரிய இச்சா, பெரிய சக்தி. அது சக்தி, அது இச்சா. அப்போ நம்முடைய இச்சா எவ்வளவு தூரத்துக்குன்னா, சில கொஞ்சம் கொஞ்சம் நெருப்பு இருக்கும், கொஞ்சம் நெருப்பு இருந்தா அந்த நெருப்பு பெரிய காத்துல போயிடக்கூடாது இல்லையா. நீங்க கொஞ்சம் நிறைய நெருப்பா இருந்தாலே வெளியில இருக்கிறதெல்லாம் வாழ மாட்டேன்.
போட்டு மடக்கிடுவான், அமைச்சிடுவான், கன்ஃபியூஸ் பண்ணிடுவான். நான் சிவனேன்னு நான் 4 சவத்துக்குள்ள இருக்கேன். நான் இப்படி இருக்கேன், எங்கேயும் போல. நான் அதுக்குள்ள ரூம திறந்து காத்து வரா மாதிரி எங்கிருந்தோ வந்து வெளியில் நடக்கிறது என்னென்ன அக்கிரமம் நடக்கிறதோ அதெல்லாம் நம்ம காதல போட்டுட்டு போயிடுவான். அப்ப சும்மா வந்த இந்த பக்கம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். இத போய் என்ன சொல்ல, நானே பிரம்மச்சந்திரன் புரியுதுல்ல. காதை நம்ம கட்டுப்படுத்திருந்தா கூட பிச்சிட்டு வந்து காதல போட்டுட்டு போடுவான். ஏதோ அவன் கைங்கரியம், அவனால முடிஞ்ச கைங்கரியம். ஷேக் ஆகும், உங்க ஆசை ஷேக் ஆகும், டிஸ்டர்ப் ஆகும். நான் பண்றதுக்கு, நானும் இந்த மார்க்கத்துக்கு, மோட்ச மார்க்கத்துக்கு வந்தது சரிதானா? எல்லாரும் கேட்பாங்க, உனக்கு என்ன இந்த வயசுலயே உனக்கு என்ன? அதெல்லாம் அந்த வயசுல பாத்துக்கலாம். தாத்தா சொல்லுவாரு, இதுல நாங்க போற கிளாஸ்ல நீ எதுக்குடா போற? நீ எல்லாம் போகாதனால நான் போறேன். அதனால இது வயசு வித்தியாசம் இல்ல, இது மென்டல் மெச்சூரிட்டி, மனப்பக்குவத்தை பொறுத்திருக்கு, மனப்பக்குவம் இருக்கு. அதனால இது கேட்டா புரியணும், வகுப்புல இருக்கிறது அந்த எண்ணம் வரணும். எந்த ஃப்ரீடம், ஃபுல் ஃப்ரீடம், டோட்டல் ஃப்ரீடம், அதுதான் இந்த விஷயம். அதற்கு சொல்லக்கூடியதுதான் இந்த இது. இந்த முமுட்சுத்துவம் மோத்துமிச்சா முமுட்சுதா, முமுட்சுதா என்று சொல்லப்படுகிறது. எது சொல்லப்படுகிறது அப்படின்னா, சொரூப போதேன, உன்னுடைய சொரூபத்துல இருக்கிறது எதுவோ, உன்னுடைய சொரூபத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது எதுவோ, தன்னறிவு பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறது எதுவோ, உண்மையிலே நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறது எதுவோ, அதுல இச்சா வர்றது எதுவோ அதுக்கு பேரு மோத்துமிச்சா. சரி, இதுல என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறதுனா என்ன? என்ன பத்தி எனக்கு தெரியுமே, என்ன பத்தி எனக்கு தெரியாதா? ஒரு இடத்துல பயோடாட்டா வேற கொடுக்கிறோம். நம்ம ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறோம். இன்னாருக்கு இன்னாருக்கு பிறந்தவன், இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான். அது ஒரு பியூட்டிஃபுல் குரல்ல இருக்கும். அதெல்லாம் நீ இல்ல, அந்த பாட்டுல பாடுறதெல்லாம் நீ இல்ல. ஓகே, நீ யாரு? நீ யார் அப்படி கேட்டா, நான் யாரு? நான் ஆண் மகன், அது ஜெண்டரை சொல்றேன். ஐ எம் அட்வொகேட், அது ஸ்டடீஸ் சொல்றேன். ஐ எம் டான்சர், அது உன்னுடைய ஹாபிட் சொல்றேன். நான் ஹிந்து, ரிலீஜியஸ் சொல்ற. நீ யாரு? ஐ எம் எம்ப்ளாய், ஒர்க்க சொல்ற. ஐ எம் ஸ்டூடெண்ட், ஸ்டடீஸ் சொல்ற. நீ போட்டு பாரு, who am I அப்படி சொல்லிட்டு கீழே எழுது. எழுதிண்டே வா, உன்னை பத்தி என்னெல்லாம் தெரியுமோ எழுதிக்குவா. ஆல் அட்ரிபியூட்ஸ். I am the boy, I am so and so, I am எல்லாத்தையும் இந்த பக்கம் எழுதிட்டு வா. பெரிய லிஸ்ட் வரும். வருமா வராத? நான் யாருன்னு நினைச்சேன், நான் நினைச்ச என்ன செய்வேன் தெரியும்ல? இப்படிலாம் சொல்றோம்ல, இந்த நானுக்கு பிறகு ஒண்ணு இருக்கிறது எதுவோ அத நானு சொல்றேன். ஆனா இந்த பக்கத்தில் இருக்க அயம் நானுக்கு பிறகு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் மாறிண்டே இருக்கும். மாறாம இருக்கிறது என்ன? நான் நான் நான், அயம் அயம் அயம். இந்த அயம், நான் சொல்றது அயம், நீங்க சொல்றது அயம், வெளியில சொல்றவங்க அயம். ஆனா அதுக்கு பக்கத்தில் இருக்க அட்ரிபியூட்ஸ் மாத்திரம் டிஃபரண்ட். அப்ப அயம் ஏகஹா, அட்ரிபியூட்ஸ் அநேகஹா. இந்த அநேகமா இருக்கிறது அது அனாத்மா. ஏகஹா இருக்க அதுதான் ஆத்மா.
ஆத்மா ஏக்கம், மீதெல்லாம் அனாத்மா. அப்ப இந்த உடம்பு நானுன்னு சொன்னா உடம்புக்கு வர சுகத்துக்கெல்லாம் எளிதாயிடுறது. நான் ரியாக்ட் பண்றேன். சப்போஸ் இன்னொருத்தர் உடம்புல ப்ராப்ளம் வந்ததுன்னா பரிதாபப்படலாம், ஹெல்ப் பண்ணலாம் மேக்சிமம். அதை தவிர ஒண்ணும் செய்ய இல்லையா? பெருசா துயரப்பட மாட்டோம். ஓகே ஓகே சரியாயிடும் அவுடு. திரும்ப 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 தலைவலி தலைவலி தலைவலின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா பயப்பத்து தலைவலி கேஸ். யாரும் நம்ம தலைவலி கேட்கறதுக்கு தயாரா இல்லை. ஓகே, அப்போ எனக்கே தலைவலி வந்துருச்சு வச்சுக்க, எனக்கே சொன்னா நானும் எனக்கே சலிச்சிடும், சும்மா நிறுத்து. அப்ப தலைவலி தலைக்க தர எனக்கு இல்லை. நானும் வேற. நான்ன்றது இந்த உடம்பு கிடையாது, மனசு கிடையாது, புத்தி கிடையாது. அதனால இந்த புத்தி, மனசு, அகங்காரம் இதெல்லாம் வேற. நான்ன்றது ஆத்மா. அதனால அகங்காரத்திலிருந்து தேகம் பரியந்தம் எது இருக்கிறதோ அதெல்லாம் ஆத்மா மீது கல்பிதம், ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னு இங்க சொல்ற. அகங்காராதிகி, அகங்காரம் முதலைய அப்படின்ற. அப்போ இந்த இடத்துல இங்க தான் தத்துவம் உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சு. இந்த உடம்பு நானும் நினைச்சுட்டு இருக்கேன், மனசு நானும் நினைச்சுட்டு இருக்கேன், இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் நான் நினைச்சுட்டு இருக்கேன். இது நான் அல்ல, இது நான் அல்ல. முதல்ல அதை புரிஞ்சு. சோ ஏன்னா இந்த உடம்பு இல்லாம கூட என்னால இருக்க முடியும். இந்த உடம்பு இல்லாம எப்ப இருக்க முடியும்? ட்ரீம்ல இருக்க முடியும். ட்ரீம்ல பாத்தீங்கன்னா இந்த உடம்பு இல்லாம வேற ஒரு உடம்புல நான் சுத்துவேன். இப்ப போறது ட்ரீமா நிஜமா? போட்டோம். அப்போ எழுந்திருச்சு போவோம். பாத்தீங்கன்னா அங்க ஒரு இது இருக்கும், டார்க் ரூம்ல படுத்திருப்போம். அங்க லைட் இருக்கும், மவுண்டன் இருக்கும், ஆல் திங்ஸ் இருக்கும். அங்க ஒரு புது விஷயம் இருக்கும். அங்க ஒரு புது உடம்பு இருக்கும். அப்பதான் ஃபுல்லா சாப்பிட்டு படுத்திருப்போம். கனவுல செம்ம பசிடும். அப்போ இந்த உடம்புக்கும் அந்த உடம்புக்கும் சம்பந்தம் இல்ல. உடம்ப வித்ட்ரால் பண்றேன். சப்போஸ் எவனாவது நம்மள தூங்கி நல்லா ட்ரீம்ல தூங்கின்னு இருக்கீங்கன்னு வச்சுங்க, காலை எட்டு உதைக்கிறான்னு வச்சுக்கோ, அவமானப்படுத்துறான்னு வச்சுக்கோ, காலை மிதிக்கிறான்னு ஒண்ணு. நமக்கு இப்ப நீங்க மூச்சுன்னு இருக்கீங்க, யாராவது ஒருத்தர் காலால இப்படி பண்ணா அப்படின்னா நல்லா தூங்கி போயிட்டீங்க, காலால இப்படி வைக்கிறான்னு வச்சுக்கோ, ஏதாவது தோணும் ஒண்ணு தோணும். ஏன்னா அங்க உடம்பு இல்லை, நான் உடம்புல இல்லை, உடம்புல இருந்து வித்ரா பண்ணிட்டேன். என்ன தெரியுதா? தூங்கும் போது யாராவது செய்ய சொல்றேன். இப்போ கனவுல இருக்கும் போது கனவு காண்றது எது? அந்த கரணம், மைண்ட், மனசு. மனசில் இருக்க விருத்தி எப்படி ஜாக்கிரதாவஸ்தையில வச்சிருந்த விருத்தி இருக்கிறதோ அந்த விருத்தியினுடைய விளைவுனால விதவிதமான கனவு வரும். ஆனா ட்ரீம் இருக்க, அந்த ட்ரீம் விவஸ்தையா இருக்காது. எதையாவது ஒன்ன பார்த்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கம்பைண்ட் ஆகும். அந்த இந்த இருக்க கனடாஸ்கோப் ஒரு ரொம்ப சிம்பிள். அது லோக்கல் மேன் தயார் பண்றது. லோக்கல் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவான்னா, ஒரு கண்ணாடி வச்சுட்டு இந்த வளையல், உடஞ்ச வளையல்லாம் இருக்குல்ல, பசங்க இப்ப வளையல் போடுறது இல்ல, கரெக்டா அடிக்கிறதுக்கு வரும்போது கரெக்டா அப்படி தடுக்கிறது. தடுத்தா அந்த வளையெல்லாம் தூள் தூளாயிடும். வீட்டுல அண்ணா தம்பியில சண்டை போடும்போது அடிக்க வரும்போது இப்படி தடுப்போம். தடுக்கும் போது அந்த வளையல் பொருளையா கொட்டும். அதுல ஒரு சந்தோஷம். இப்ப இருக்கிற தம்பி அண்ணாக்கெல்லாம் அந்த சந்தோஷமும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பிளாஸ்டிக், ஒண்ணுமே போறதும் கிடையாது, சுத்தம். அந்த வளையல் எடுத்து
அது உள்ள போட்டா இப்படி திருப்பினா பக்கா டிசைன்ஸ் கிடைக்கும். அப்ப யுவர் மைண்ட் இந்த பார்த்தது அங்க பார்த்தது எல்லாத்தையும் சேர்த்து அங்க வேற வேற விதமா வரும். இந்த யானை ஸ்கட்ஸ் போடுது, இவன் யானையும் பார்த்தா அந்த ஸ்கூல் பொண்ணையும் பார்த்துட்டா ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடும் அந்த கடவுள. அதனால விவஸ்தை இருக்காதுங்க, மனசு தான் இருக்கிறது. இப்போ டீப் ஸ்லீப் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. டீப் ஸ்லீப் போயிட்டீங்கன்னா அங்க பாடி கிடையாது, மைண்ட் கிடையாது, வித்ட்ராவல் பண்றது. ஆனா தூங்கி எழுந்த பிறகு நான் என்ன சொல்றேன், ஐ அம் குட் ஸ்லீப் சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல. அப்ப நானு இந்த உடம்புக்கு மனசுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறேன். அந்த அந்த ஆத்மஸ்வரூபம் நானு, அந்த ஆத்மஸ்வரூபத்தை, அதுதான் ஞானம். அதை தெரிஞ்சுட்டீங்கன்னா உனக்கு துக்கம் கிடையாது, துயரம் கிடையாது, முழு மன நிறைவு, ஃபுல்னஸ். எந்த கொண்டு வர இதுல அந்த விஷயம் இப்ப புரியாத விஷயமா இருக்குல்ல, அப்படியே நேற்றுக்கு கிளாஸ் நல்லா இருந்தது, முன்னாடி கிளாஸ் கூட நல்லா இருக்கு, இத மாதிரி சொல்லும் போது திருத்தரும் இருக்கும். ஸ்ரீ ஸ்ரீ புரியுதா? எப்பவுமே திருத்துருன்னா சான்ஸ்கிரிட் வாட்டத்துல போட்டுக்கணும், கொஞ்சம் மரியாதை இருக்கும். ஐ எம் ஸ்ரீ ஸ்ரீ, இந்த சப்ஜெக்டுக்கு நான் ஸ்ரீ ஸ்ரீ மிஸ்டர் திருத்துரு. அதனால இது வரைக்கும் கரெக்டா தான் வந்தீங்க. இது முமுட்சுத்துவம் ஆச்சு, அது அப்படிதான் இருக்கும். அங்க இந்த ஞானத்தை, ஒரிஜினல் ஞானத்தை, நான் நிஜமாவே நான் யார் அதை பத்தி சிந்திக்கிறதுக்காக யோசிக்கிறது எதுவோ அந்த விசாரம் பண்றதுக்காக நான் தீவிரமா குரு சாஸ்திரத்தை தீவிரமா வரணும். அந்த தீவிரமா வர முமுட்சுத்துவம் எப்படி இருக்குன்னா பின்னாடி சொல்ல போறாரு. அந்த தீவிர நாட்டத்தோட இதுதான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. ஏன்னா அது அனித்தியம் அசத்தியம்னு புரிஞ்சுடுத்து. நான் பலகாலமா பிரேயர் வேற பாட்டிருக்கேன், அசதோமா சத்கமய, அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கு அழைத்து செல். ஏ பகவானே, எது ட்ரூத்தோ அந்த ட்ரூத்துக்கு என்ன கொண்டு போ. அந்த உண்மை பொருள் அது அழியாதது, மாறாதது, எப்பொழுதும் இருக்கிறது. சித்தம் சுத்த முக்த ஆத்மஸ்வரூபம் நான், சத்தியம் ஞானம் பிரம்மன் நான், அப்படிலாம் சொல்லப்படுது. அதுதான் யுவர் ஒரிஜினல். இந்த உடம்பு, சென்ஸ் ஆர்கன்ஸ், மைண்ட், புத்தி இதெல்லாம் நான் அல்ல அப்படின்ற விஷயத்துல தீவிர நாட்டம் ஏற்பட்டு யாரு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் பண்ணினா வரானோ அவன் தான் முமுட்சு. முமுட்சு. இந்த முமுட்சுத்துவம் எவ்வளவு தூரத்துக்கு தீவிர தாகம், தீவிர நாட்டம் இருக்கிறதோ அதை பொறுத்து அவனுடைய இந்த ஞான சித்திக்கும். நியாயம் தானே, அதுதானே கரெக்ட் கூட. அதனால இங்க என்ன சொல்றாரு, அகங்காராதிகி, ஆதிகின துவங்கி, அகங்காரத்தில் துவங்கி, தேகாந்தான், அந்தான்னா வரை, தேகம் வரை, பாந்தான் அடிமை. இப்போ அடிமைப்படுத்துறது மற்றவர்களுக்கெல்லாம் என்ன, அவன் இது பண்றான் அங்க பண்றான் எல்லாம் சொல்றான். இவன் என்ன கண்டுபிடிச்சிட்டான், இந்த முமுட்சு, இந்த என்னுடைய சுதந்திரம் போனதுக்கு காரணம் மத்தது இல்ல, என்னுடைய உடம்பு மேல இருக்க அபிமானம் தான். இந்த அபிமானத்தை, அதனாலதான் ராமகிருஷ்ணன்லாம் அத்தனை கஷ்டப்பட்டாங்க. இந்த உடம்பு மேல இருக்க அபிமானம் போகணும், நான் என்ற அபிமானம் போகணும். ஓகே, அந்த பாந்தான்னா அடிமைப்படுத்துகின்ற இந்த உடம்பு தான் அப்படின்றதை கண்டுபிடித்தவர்கள் அஞ்ஞான கல்பித்தான். இந்த அறியாமையினால ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. எது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது? ஸ்வஸ்வரூப அவபோதமே. இது என்னுடைய ஆத்மஸ்வரூபத்து மேல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளணும். ஸ்வஸ்வரூப, தன்னுடைய உண்மையான சுரூபம் அவபோதனை, அறிவதன் மூலமாக,
தெரிந்து கொள்வதன் மூலமாக, புரிந்து கொள்வதன் மூலமாக நான் யார், ஆத்மஸ்வரூபம் அப்படின்ற தெரிந்து கொள்வதற்காக மோக்தும் இச்சா, இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக விரும்புகிறவன் எவனோ முமுக்ஷுதா, அவன் தான் முமுக்ஷுத்துவம். அப்போ இந்த சத்திய ஞானத்தை தெரிஞ்சிக்கிறதுக்கு வந்திருக்கிற யாரு வந்திருக்கிறார்களோ அவர்கள் இந்த இப்ப புரியாம ஒரு புதிர் இருக்க, இந்த உடம்பு நான் இல்ல, உடம்பு எதையோ ஒன்ன சார்ந்து இருக்கிறது, சார்ந்து இருக்கிறது எதுவோ அது நானு, சார்ந்துள்ள இந்த உடம்பு, இந்த உடம்ப சார்ந்து நிழல் இருக்கிறது, நிழல் நான் இல்ல. உடம்ப கவனிக்கும் போது இந்த உடம்பு இன்னொருத்த சார்ந்து இருக்கிறது, அந்த உடம்ப சார்ந்திருக்க சார்ந்துள்ளது எதுவோ அந்த தேகி யாரோ அதுதான் நானு, தேகம் நான் இல்ல. அந்த தேகி யார், யார்? அது வருகின்ற ஒவ்வொரு வாரம் வருகின்ற சனிக்கிழமை தோறும் நடக்குகின்ற அந்த வகுப்புல நாம விசாரம் பண்ண போறோம். இப்பதான் நித்திய வஸ்துக்கு விசாரத்துக்கு உள்ள நுழைய போறோம். இந்த தகுதிகளோட விசாரம் பண்ணும் போது அந்த சத்திய வஸ்து புலப்படாத ஒரு வஸ்து இருக்க, இன்ஃபினைட் ஜாய், இன்ஃபினைட் விஷயத்தை பத்தி நாம எல்லாரும் அறிஞர்களாக, சான்றோர்களாக, விஞ்ஞானிகளாக, மெய்ஞானிகளாக இந்த ஆராய்ச்சி நிலையத்துல போய் குரு சாஸ்திரத்து கைட்ல நம்ம தீவிரமா அந்த லேபரேட்டரியில இருந்து அதை கண்டுபிடிச்சு ரீசர்ச் பண்ணி இந்த பேப்பர் சப்மிட் பண்ண வேண்டாம். அதை நீங்க உணர்வா ஆயிட்டீங்கன்னா அதுதான் பேப்பர் சப்மிட். ஓகே, அதற்காக எல்லாம் வல்ல இறைவன் இந்த 2007 ஜனவரி 1 அருள் கொடுக்குமாறு இங்க என்ன சிவபெருமானவரு அர்த்தநாரீஸ்வரர், அந்த அர்த்தநாரீஸ்வரர் வேண்டிண்டு எல்லாம் வல்ல பகவான் வந்து குரு அருளும் திருவருளும் நமக்கு இருந்து இந்த வகுப்பை, துவக்கின வகுப்பை விடாம தொடர்றதுக்கு அருள் பாலிக்கணும் நம்ம வேண்டிண்டு இந்த வகுப்பை இதோட நம்ம முடிச்சோம். பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.